அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. அன்புக்கினிய சகோதர சகோதரிகளை, பிரமத அன்பர்களே, நண்பர்களே, இது மறை கூறும் இறை தூதர்கள். இந்த தொடர் காணொலியில் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை இன்று முதல் பார்க்க இருக்கிறோம். இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிறிஸ்தவர்கள் இயேசு மரியமின் மகன், மேரியின் மகன் இயேசு, கடவுளாகிய இயேசு கிறிஸ்துவர் என்றெல்லாம் கிறிஸ்தவர்களால் சொல்லப்படுகின்ற, முஸ்லீம்களால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்த இறை தூதர் என்று மதிக்கக்கூடிய ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை இப்போது நம்ம பார்க்க இருக்கிறோம். இதில் முதலாவதாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை சொல்வதற்கு முன்னால், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார் கிறிஸ்தவர்களால் அன்னை மேரி என்று சொல்லக்கூடிய மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னு கேட்டால், நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தந்தை இல்லாமல் அல்லாஹ்வுடைய கட்டளையின் பேரில் மிகவும் அற்புதமான முறையில் படைக்கப்பட்ட ஒருவர் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அதனால் அவர்களுடைய தாயாரின் வரலாறு இருந்து நாம் ஆரம்பம் செய்வோம். இதில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய வரலாற்றை, அவங்களுடைய, அதாவது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார், அவர்களுடைய தந்தை இம்ரான் என்ற பெயரில் ஆல இம்ரான் என்று 3வது அத்தியாயம் திருமறை குர்ஆனில் இருக்கிறது. அவர்களுடைய தந்தை பெயரில் இந்த 3வது அத்தியாயம் இடம்பெற்றிருக்குது, ஆல இம்ரான் என்று. ஆக மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை பெயர் ஆல இம்ரான். அவங்களுடைய தாயார், அவர்களை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனில் ஆரம்பம் செய்கிறான். அவர்கள் கர்ப்பம் ஆன பிறகு ஒரு துவா செய்கிறாங்க அல்லாஹ்விடத்தில். அதை நீங்கள் 3வது அத்தியாயம் 35வது வசனத்தில் பார்க்கலாம். என் இறைவா, என் வயிற்றில் உள்ளதை, அதாவது இந்த குழந்தையை உனக்காக நேர்ச்சை செய்து விட்டேன். அது உனக்காக முழுமையாக அர்ப்பணிக்கப்படும். இதை என்னிடம் இருந்து நீ ஏற்றுக்கொள்வாயாக. நேயே செவியுறுபவன் என்று அறிந்தவன் என்றும் இம்ரானின் மனைவி கூறியதை நினைவூட்டுவீராக.